சரி வாங்க நம்ம போய் கேபி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கூட்டிட்டு போறாங்க பூமியும் சாரதாவும். அதுக்கடுத்து அவர் அப்பதான் கண் முழிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து நல்லமே குணமாயிட்டாரு. நீங்க ரொம்ப ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிற வேண்டாம், பேசிட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து போயிடுறாரு. உடனே சாரதா வந்து கேபி கையை பிடிச்சிக்கிட்டு, உங்களுக்கு எப்படி ஆச்சு, உங்களை நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், பூமியும் ரொம்ப பயந்து போயிட்டா, உங்களை யார் இப்படிலாம் பண்ணது, உங்களுக்கு என்னதான் ஆச்சு, என்னதான் நடந்துச்சு, எதுக்காக இப்பெல்லாம் முடிவு எடுத்தீங்க, எதுக்கு நீங்க அங்க இருந்து குதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டே இருக்காங்க சாரதா. அதுக்கடுத்து பூமியும் கேட்குறாங்க, மாமா சொல்லுங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு, யார் உங்களை இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து கேபி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லம்மா, நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னா அந்த அபூர்வா வந்து அழியணும். அதுவும் இல்லாம எனக்கு உங்க அம்மா மேல எவ்வளவு, சோபா சந்திரா தங்கச்சி மேல எனக்கு எவ்வளவு அன்பு இருக்கு, மரியாதை இருக்கு. அவ தப்பிக்கணுங்கிறதுக்காண்டி என்னைய அந்த கேஸ்ல ஃப்ரேம் பண்ணிட்டு அவ தப்பிச்சுட்டு என்னைய காலை ஃபுல்லா ஜெயில தள்ளணும்னு அவ முடிவு பண்ணிட்டு, அதுக்கடுத்து உங்க அப்பாவையும் முழுக்க முழுக்க நம்ப வச்சுட்டா நான் தான் வந்து சோபா சந்திராவை கொலை பண்ணேன் அப்படிங்கிறத. அதனால இப்படியே இவளை விட்டா இவ ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிச்சிருவாமா, அழிச்சிட்டு அவ மட்டும் தான் வாழணும்னு நினைப்பா. அதனால எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு நான் அவளை கொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் அவளை வந்து தனியா சந்திச்சு டீல் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்தா அவ வந்து ரொம்ப விவரமா வந்துட்டு என்னைய நான் ஏதாவது பண்ணிடுவேனான்னு நினைச்சாலா இல்லைன்னு தெரியல. ஆனா அவ ரொம்ப கிரிமினல் இல்லாமா, அதனால அவ வரும்போது சரச்சந்திராவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கா, அது எனக்கு தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து சரச்சந்திரா நான் அவளை கத்தியை வச்சு மிரட்டினேன் அப்படிங்கிற மாதிரி இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து பூமி கேட்குறாங்க, சரி மாமா அதெல்லாம் சரி, உங்களை கண்ணால ஷூட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கேபி வந்து யோசிக்கிறாரு, சொல்லவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கடுத்து சொல்லிடுறாரு, உங்க அப்பா தாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே பூமிக்கு வந்து பெரிய ஷாக்கு, இது என்னோட அப்பாவா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ஷாக்குக்கே போயிடுறாங்க. அதாவது அவங்க வந்து எவ்வளோ ஒரு நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா வந்து இப்படி அவங்க செல்ல தங்கச்சியோட புருஷன் இப்படி கொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கடுத்து சொல்றாங்க, இல்ல அதுக்கடுத்து கேபி சொல்றாரு, இல்லம்மா நான் சோபா சந்திரா தேவதையை நான் தான் கொண்டேன்னு அவர் முழுக்க முழுக்க நம்புறாரு. அதுக்கு பழி தீக்கவும் இப்போ முதல்ல என் சோபா சந்திராவை கொண்டேன், இப்ப நீ அபூர்வாவையும் கொல்ல போறிய, என்னோட அபூர்வ தேவதையும் கொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம என்ன ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து என்னமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேபி வந்து பூமி கிட்ட கேட்கறாங்க. உடனே பூமி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த வந்து கேபி என்ன ஆச்சுங்கிறத சொல்லும் போதே பார்த்தா அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த கொலையாளியும் வந்திருக்கான். அவன் அப்படி லைட்டா அந்த இதை கிராஸ் பண்றான், சாரதாவோட குரல் கேட்குது. உடனே அதுக்கடுத்து அந்த ரூமை எட்டி பாக்குறான், சாரதா கேபி பூமி இவங்க 3 பேர் இருக்கிறாங்க, இவங்க என்னென்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ இவங்க வந்து சாகல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். அதுக்கடுத்து இது என்ன நடந்துச்சுன்னு வந்து பூமி கிட்ட கேட்கறாங்க. பூமி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அங்க கூலிக்கு வேலை பாக்குறவங்க வந்து நீங்க அடிப்பட்டு கிடக்கிறத பார்த்து ரொம்ப தைரியமா வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை இது பண்ணிட்டு அவங்க வந்து உங்களை இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. அதுக்கடுத்து உங்க போன்ல இருந்து எங்களுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து சொல்றாங்க. உடனே இதை ஃபுல்லா அந்த கொலையாளி கேட்டுறான், ஓ அப்போ நீ செத்துட்டேன்னு நினைச்சா அபூர்வா மேடம் நினைச்சிட்டு இருக்காங்க, நீ இன்னும் சாகலையா அப்படின்னு நினைச்சிட்டு இது முதல்ல அபூர்வா மேடம்க்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபோன் பண்றதுக்காண்டி போனை எடுத்து இது பண்ணிட்டு இருக்கிறான். உடனே இவங்க வந்து பூமி வந்து அந்த ஜன்னல்ல அவன் நிக்கிறத பாத்துடுறாங்க. அந்த நேரத்துலதான் நர்ஸ் வந்து, மேடம் இந்த இன்ஜெக்ஷன்லாம் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. சரி கொடுங்க நான் வாங்கிட்டு வரேன், அத்தை நீங்க மாமாவை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்துட்டு அந்த மருந்து மாத்திரையெல்லாம் வாங்குறக்காண்டி போறாங்க. பார்த்தா இவனை பாத்துடுறாங்க, அவன் வெளியே நிக்கிறத பாத்துறாங்க. உடனே அதுக்கடுத்து அவன் கை பிடிச்சி, டேய் நீ தானே என் அத்தையை வந்து அன்னைக்கு கொள்ள வந்தவன் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே அவன் வந்து உஷாராயிட்டான், பூமியை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். உடனே அதுக்கடுத்து பூமியை துரத்திட்டு ரோடு ஃபுல்லா ஓடுறாங்க, ஒவ்வொரு இடமா ஓடுறாங்க. அவன் நடு ரோட்ல ஓடிட்டு இருக்கான், காரு வருது, அது கார் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு, வந்துட்டு போயிட்டு இருக்கு. அவன் பாட்டு இங்க எங்க புகுந்து ஓடிக்கிட்டு இருக்கான். பூமியும் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் விடாம துரத்திட்டே இருக்கிறாங்க. நீ எதுக்குடா என் அத்தையை கொல்ல வந்த, எனக்கு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பூமி வந்து அவங்கள துரத்திட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல பார்த்தா கார்ல ககன் வர்றாரு. அதே அந்த ரோட்ல நிறைய கார் வந்துட்டு இருக்குல்ல, அதுல ககனும் வந்துட்டு இருக்கிறாரு. உடனே ககன் பார்த்துட்டு, என்ன நான் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு பூமி வந்து கத்திட்டு இருக்கிறாங்க, காரை நிறுத்துங்கன்னு. உடனே ககன் சொல்றாரு, இது என்ன ஷேர் ஆட்டோன்னு நினைச்சியா அப்படின்னு. ஐயோ மாமா நான் ஒன்னும் ஜாக்கிங்லாம் போகல, இங்க பாருங்க நம்ம அத்தையை கொல்ல வந்தவன் அவன் அங்க முன்னாடி ஓடிட்டு இருக்கான், அவனை பிடிக்கணும், அதுக்காக தான் நான் நிறுத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லி பூமி வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து ககனுக்கு வந்து அப்படி கோருது முன்னாடி பாக்குறான், உண்மையை சொல்லி இவன் தான் அம்மாவை கொல்ல வந்தானா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா மாமா இவன் தான் கொல்ல வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கார் நிறுத்துறாரு. உடனே காரை துரத்திட்டே போறாங்க, அவனும் ஓடிக்கிட்டே இருக்கான். அதுக்கு அடுத்து ஓவர்டேக் பண்ணி ஒரு இடத்துல வந்துட்டு ககன் வந்து அவன் முன்னாடியே போய் நின்னுறாரு. ஒரு கிரவுண்டுக்குள்ள போயிட்டு தப்பிச்சு ஓட பாக்குறான். காரை வந்து அவனுக்கு முன்னாடியே போய் நிறுத்துறாங்க. இருந்தாலும் கார் நிறுத்திட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அம்மாவே
வந்து கொலை பண்ண வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் அடிதடி சண்டை வருது. அதாவது கொலையாளிக்கும் அந்த ககனும் மாறி மாறி 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து பூமி வந்து விடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து சொல்லுடா சொல்லு, எதுக்காக நீ அம்மாவை அன்னைக்கு ஷூட் பண்ண, யாரு சொல்லி இதெல்லாம் பண்ண, சொல்லுடா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அவன் வந்து ககனை அடிச்சு போட்டு திரும்பியும் ஓடிடுறான். உடனே ககன் வந்து விடமாட்டேன்டா இன்னைக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடி துரத்திட்டே போறாரு. துரத்திட்டே போயிட்டு அவனை பிடிச்சிடுறாரு. பிடிச்சி திரும்ப கேட்கறாங்க. உடனே அவனும் வந்து அபூர்வா தான் அடி 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 அடின்னு போட்டு அடிக்கிறாரு ககன் வந்து அந்த கொலையிலையை போட்டு. உடனே அதுக்கு அடுத்து அபூர்வா தான் கொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அடுத்து வந்துட்டு அபூர்வாவா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆயிடுறாரு ககனை. அதுக்கடுத்து வந்துட்டு எதுக்காகடான்னு சொல்லிட்டு திரும்பி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து அவன் அதை சொல்ல மாட்டான், எதுக்காகன்னு சொல்ல மாட்டான். ககனை தள்ளி விட்டுட்டான், கீழே மண்ணில் தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டு திரும்ப ஓட ஆரம்பிச்சிடறான். உடனே அதுக்கடுத்து ஒரு கரேஜ் மாதிரி இருக்கு, ஒரு பழைய பஸ்ஸு உடஞ்சு போனதெல்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல உள்ள ஓடிக்கிட்டே இருக்கான். ககனும் விடுறதா இல்லை, நான் இன்னைக்கு எங்க போனாலும் நான் அவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ககனும் துரத்திக்கிட்டே போறாரு. துரத்திக்கிட்டே போயிட்டு அங்கேயும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. சொல்லுடா எதுக்காகன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ககன் அவன் அந்த கொலையாளி வந்து ககன் அடிக்கிறான். பூமி வந்து 2 இதை பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காங்க, ககன் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்ன அவன் வந்து உண்மையை சொல்லிட போறானா? பூமிக்கு வந்து பயம் இருக்கு, அந்த டெடிபியர் பூமிக்குள்ள இருக்கு, அதை எடுக்க தான் வந்தேன் அப்படிங்கிறத உண்மையை வந்து சொல்ல போயிடுவானான்னு சொல்லிட்டு இவங்க வேற ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அவன் வந்து அந்த கொலையாளி வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். அதுக்கடுத்து தப்பிச்சு ஓடிட்டு அவன் வந்து ஒரு பஸ்ஸில் விழுந்து செத்து போயிடுறான், ஸ்பாட்ல அவுட் ஆயிடுறான், பஸ்ஸில் விழுகுறான். ஆக்சிடென்ட் ஆயிருது. உடனே ககன் வந்து அங்கிருந்து பாக்குறாரு தூரத்துல இருந்து. உடனே அதுக்கடுத்து ஊர் மக்கள்லாம் சூழ்ந்து அவனுக்கு நாடி செக் பண்ணா அவன் செத்து போயிட்டான், ஸ்பாட்ல அந்த கொலையாளி வந்து செத்து போயிட்டான். உடனே அதுக்கடுத்து இந்த ககனுக்கு வந்து ஐயோ காரணம் தெரியல, அபூர்வா தான் கொள்ள இருக்காங்கன்னு தெரியும், இப்ப ஆதாரமும் இல்லை, ஏன்னா இவன் செத்து போயிட்டான், இவனும் இனிமேல் வந்து சொல்ல போறது இல்லை, எதுக்காக கொண்டான்ங்கிற விஷயமும் நமக்கு இன்னும் தெரிய போறது இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மண்டை காயுது. உடனே அதுக்கு அடுத்து காரை எடுக்கிறதுக்காண்டி வராங்க வேகமா. உடனே பூமி வந்து வர வழியில ஃபுல்லா கிஞ்சிட்டு இருக்காங்க, மாமா விட்டுருங்க, இங்க பாருங்க நம்ம இதை வந்து போலீஸ் மூலயமா தான் டீல் பண்ணணும், நீங்களா டீல் பண்ணாதீங்க, நம்ம போலீஸ் மூலயமா டீல் பண்ணி இந்த கேஸை நம்ம கோர்ட்ல கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அபூர்வா வந்து நம்ம கோர்ட்ல வச்சு மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் ககன் வந்து விடுறதா இல்லை, இங்க பாரு இதுக்கு எந்த சாட்சியமும் இல்லை, நான் இப்போ அவளை கோர்ட்ல எல்லாம் நிரூபிக்கவே முடியாது, அதுக்குள்ள அவ வந்து இது வக்கீல வச்சு வெளியே வந்துருவா, இது கோர்ட் வர போகவே போகாது, கோர்ட்ல போனாலுமே அங்க வந்து போதுமான சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அபூர்வா வந்து கடைசி வரை என் அம்மாவை ஏதாவது தொல்லை பண்ணிட்டு துன்புறுத்திட்டே தான் இருப்பா, என் அம்மாவை கொல்லணும்னு நினைச்சல்ல அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. உடனே பூமி சொல்றாங்க, நீங்க அம்மாவை காப்பாற்றணுங்கிற பேரில் நீங்க காலம் ஃபுல்லா நீங்க ஜெயில இருக்க போறீங்களா மாமா அப்படின்னு கேட்டு இருக்கிறாங்க, நீங்க இப்போ அபூர்வா கொண்டுட்டு. உடனே இதுக்கு ககன் சொல்றாரு, என் அம்மாக்காக நான் இதை வேணா பண்ணுவேன், என் அம்மாவை கொள்ளணும்னு நினைச்சல நான் அவளை கொன்னே தீருவேன், அதுக்காக என் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கோவப்பட்டு காரை எடுத்துட்டு வேகமா ஓட்டிட்டு போயிடுறாரு. பூமியை வெளியே தள்ளி விட்டுட்டு ககன் மட்டும் காரை எடுத்துட்டு வேகமா இவங்க பூமி தள்ளி விட்டுட்டு அபூர்வா கொள்றக்காண்டி எடுத்துடுறாங்க. அதுக்கு காருக்குள்ள துப்பாக்கி இருக்கு, அதை எடுத்துடுறாரு. உடனே பூமியை பார்த்து பயந்துடுறாங்க. உடனே இங்க பார்த்தா அபூர்வா வீட்டுல வந்து அபூர்வா மருதானியாலையும் பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமா. உடனே இவங்க காமெடி பண்ணி 2 பேரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க. உடனே அபூர்வாவுக்கு வந்து பூமி கால் பண்றாங்க. உடனே நீ உயிரோட இருக்கணும்னா நான் சொல்றதை கேளு அப்படின்றாங்க. இங்க பாரு, நீ யாரு முதல்ல சொல்றதுக்கு, நான் உயிரோட இருக்கணும்னா என்னோட ரேஞ்ச் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அபூர்வா வந்து பூமி கிட்ட, இங்க பாரு, நான் சாக்கணும்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும், நான் வாழணும்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும், எனக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ரேஞ்ச் எல்லாம் இருக்கட்டும், நீ தான் என் அத்தையை கொலை பண்ண வந்தேன்னு அந்த கொலையாளி வந்து சொல்லிட்டான் என் மாமா கிட்ட. இப்ப என் மாமா வந்து கன் எடுத்துட்டு உனக்கு கொன்னே தீருவேன்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. உனக்கு உன் உயிர் மேல ஆசை இருந்தது, நீ வாழணும்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு உன் வீட்டை விட்டு நீ போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. உடனே போனை கட் பண்ணிடுறாங்க பூமி. உடனே அதுக்கு அடுத்து இவங்களுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுது அபூர்வாக்கு. உடனே மருதானியில வந்து பலர்னு அறையிறாங்க. என்னம்மா பூமி பேசுனதுக்கு எதுக்குமா என்னைய அறையிற அப்படின்னா, நீ தானே சொன்ன, அதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ சொல்லி சண்டை போட்டுருப்பாங்க. உடனே அதை நீ தானே. அபூர்வா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுக்கடுத்து மருதானியில கேட்கறாங்க, என்னமா சொன்னா அந்த பூமி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு அடுத்து சொல்றாங்க, இல்ல அந்த ககனுக்கு வந்து நான் தான் சாரதாவை கொல்ல போந்தேங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சான், இப்ப அவன் என்ன கொல்றதுக்காண்டி இந்த வீட்டுல வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு அடுத்து மருதானியில, அந்த பூமி என்ன அவ்வளவு நல்லவளாமா, உன் உயிரை காப்பாத்துறவளுக்கு உன் மேல அவளுக்குன்னு அவ்வளவு மரியாதையா, அவ்வளவு பாசமா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அப்புறம் சொல்றாங்க, அவளுக்கு என் மேல எல்லாம் பாசம்லாம் கிடையாது, என்னைய கொண்டுட்டு அந்த ககன் வந்து காலம் ஃபுல்லா ஜெயில இருப்பான்ல, அவன் ஜெயிலுக்கு போக கூடாது, அதுக்காக இப்ப எனக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கா, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வெளியே போகிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து மாதிரி சொல்றாங்க, ஆமா அவனே உன்னை தேடி வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான், நீனும் வீட்டுக்குள்ள இங்க இந்த ரூம்ல வெளியே போற, முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அப்புறம் வந்து மருதானியை தள்ளி விட்டுட்டு வெளியே வாசல் கிட்ட வந்துட்டாங்க. அதுக்கடுத்து வாசல் கிட்ட வந்து பார்த்தா ககனோட என்ட்ரி மாசா
வந்து அவர் கார்ல இறங்குறாரு. உடனே துப்பாக்கி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வராரு. உடனே அதுக்கடுத்து இவங்க முதல்ல ஒவ்வொரு ரூமா ஓடி ஒளிகிறாங்க. அபூர்வா முதல்ல இங்க ஒளிகிறாங்க, சோஃபால ஒளிகிறாங்க, அங்க ஒளிகிறாங்க, அடுத்து பெட்ரூம்ல ஒளிகிறாங்க. அதுக்கடுத்து பெட்ரூம் கதவை பூட்டி லாக் பண்ணிட்டு உள்ள இருக்கிறாங்க. உடனே மருதனியில வந்துட்டு ப்ளீஸ் தம்பி விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு ககன்ட்ட வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க. அபூர்வா விட்டுரு, இந்த ஒரு வாட்டி விட்டுரு, மன்னிச்சு விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கடுத்து ஒரு மிரட்டுறான். உடனே மருதனியில வந்து பயந்து போயிடுறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க பெட்ரூம்க்கு கதவுக்கு வெளியே வந்து ககன் இருக்கிறாரு. கதவுக்குள்ள வந்துட்டு அபூர்வா இருக்கிறாங்க. உடனே கதவை அபூர்வா இப்ப நீ கதவை திறக்கல, நான் கதவை உடச்சிட்டு உள்ள வருவேன், நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ள நீ கதவை திறக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 என்றாரு. கதவை திறக்கல, அவங்க லாக் பண்ணிட்டு புடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே இவர் பின்னாடி ஒரு பேக்ல 4 ஸ்டெப் வந்து அப்படியே ஹீரோ மாதிரி உள்ள போறாரு, கதவை உடச்சிட்டு உள்ள போறாரு. உடனே அதுக்கடுத்து அவங்க வந்து கட்டிலுக்கு பின்னாடி அந்த கட்டில சைட்ல ஃபுல்லா ஒளியிறாங்க, கட்டில அங்கிட்டு போய் ஒளியிறாங்க. உடனே அதுக்கடுத்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அம்மாக்கு எவ்வளவு துரோகம் பண்ணுவ, 1 2 சொல்லிட்டே போலாம், அவ்வளவு துரோகம் பண்ணுவ, ஆனாலும் என் அம்மா உன்னை மன்னிச்சு உன்னோட வழியில குறுக்கிடாம இருந்தாலும் நீ என் அம்மாவை சும்மா விட மாட்டால, என் அம்மாவை கொன்னே தீர்வேன்னு உனக்கு என்ன அவ்வளோ ஆங்காரம், நீ அம்மாக்கு எவ்வளவு குடைச்சல் தான் கொடுத்துக்கிட்டே இருப்ப, சின்ன வயசுல இருந்து இப்ப வரை எத்தனை குடைச்சல் தான் கொடுத்துக்கிட்டே இருப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து ஒரு கேள்வியா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு அபூர்வா கிட்ட. உடனே விட்டு ககன் நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து இவர் எகிரி குதிச்சுட்டு போயிட்டு அபூர்வா பிடிச்சிடுறாரு. உடனே கழுத்தை நெரிக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து மருதநிலை திரும்பி வந்து டே ககன் விட்டுடுறா, பாவண்டா அபூர்வா பாவண்டா, விட்டுடுறா ப்ளீஸ் விட்டுடுறான்னு சொல்லிட்டு மருதநிலை கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. உடனே அபூர்வாவை கழுத்தை நெரிக்கிறாங்க ககனு. இவர் வந்து திரும்ப அபூர்வாவும் அவங்க கையை தள்ளி விடுறதுக்கு நிறைய முயற்சி பண்றாங்க, ஆனா முடியல. ககன் வந்து அப்படி கோவமா அப்படி கண்ணெல்லாம் செவந்து போய் அவங்க கழுத்தை நெரிச்சு இது பண்ணிட்டு இருக்காரு. உடனே இவங்க கத்துறாங்க. மருதாணி எல்லாம் கத்தும் போது இவங்க நட்சத்திரா சரி எல்லாரும் ஓடி வராங்க. வீட்டுல இருந்துட்டு ஓடி வந்துட்டு ஐயோ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து ககனை பிடிக்கிறாரு. ஆனா ககன் வந்து சரியை தள்ளி விட்டுறாரு. திரும்ப அதுக்கடுத்து அவர் கழுத்தை நெரிக்கிறாங்க. உடனே ஒரு கட்டத்துல வந்து இவங்களே தள்ளி விட்டுறாங்க, நட்சத்திரம் எல்லாரும் சேர்ந்து ககனை தள்ளி விட்டுறாங்க. அம்மா உங்களுக்கு இதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் வேற பயந்துட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து வந்துட்டு இவங்க ககன் வந்து ஏய் நீ சாகணும், நீ செத்தாதான் என் அம்மா நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்காண்டி வராரு. உடனே அதுக்கு எடுத்து சரி வந்து தள்ளி விட்டுறாரு. உடனே அந்த துப்பாக்கியை வந்து அபூர்வா மேல சுடாம ஃபேன் மேல சுட்டுறாரு ககனு. உடனே அதுக்கடுத்து அபூர்வா வந்து இவங்களை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து காரை எடுத்துட்டு எங்கேயாவது தப்பிச்சு போகணும், இவங்க கிட்ட இருந்து முதல்ல தப்பிச்சு போகணும், இந்த இடத்த விட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து அப்படியே காரை எடுத்துட்டு ஓடுறாங்க. உடனே ககனும் அதுக்கடுத்து பின்னாடியே விரட்டிட்டு வராரு. வந்துட்டு நான் அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார் பின்னாடி ககன் வந்து துப்பாக்கி எடுத்து ஓடிக்கிட்டே இருக்காரு. இங்க பார்த்தா இவங்க சாரதா வந்து அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க கிருஷ்ண பிரசாத்துக்கு. அவனை அதுக்கடுத்து எல்லாரும் நான் செத்து போயிட்டேன் நம்பும் போது நீ மட்டும் ஏன் நம்பல, நான் உனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணியிருப்பேன் சாரதா, ஆனா நீ இப்பவும் என் மேல இவ்வளவு அன்பா இருக்க, இவ்வளவு பாசமா இருக்க, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து கேட்பாரு எல்லாருமே நான் செத்துட்டாங்கன்னு நினைக்கும் போது நீ மட்டும் எப்படி நான் உயிரோடு இருந்தேன் நம்பினேன் அப்படிங்கும் போது அவங்க வந்து அவரோட காலை பார்த்து சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு அவருக்கு அப்பயுமே புரியாது. அதுக்கடுத்து இந்த மச்சம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இறந்துட்டீங்கன்னு சொல்லும் போது நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், உங்களை பார்க்க வந்தேன், அந்த மாதிரி அப்ப நான் காலை பார்க்கும் போது அதுல ஒரு அந்த பெரிய மச்சம் இல்லவே இல்லை, அப்ப நான் முடிவு பண்ணேன் நீங்க உயிரோட தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பூமி கிட்ட வந்து சொன்னேன். அதுக்கடுத்து அவங்க சின்ன வயசுல நடந்திருக்கும்ல, அதாவது கல்யாணம் ஆன புதுசுல நடந்திருக்கும்ல, அதை நினைச்சு பார்ப்பாங்க. அதாவது இந்த காலில் மச்சம் இருந்தா 2 கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட அவர் சொல்லியிருப்பாரு, நான் உன்னைய தவிர இன்னொரு பொண்ணா கல்யாணம் பண்ணனா அன்னைக்கு என் போயிரும் என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க. உடனே அதுக்கடுத்து இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் சொல்லிட்டு இருப்பாரு. உடனே இல்ல நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது, உங்களுக்கு நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும், நீங்க தீர்காயுசா இருக்கணும், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், உங்களுக்கு முன்னாடி நான் வந்து சௌபாக்கியவதியா அதாவது குங்குமம் தாலியோட நான் தான் முதல்ல செத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சாரதா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து அவங்க கேபிக்கு வந்து ரொம்ப கில்ட்டியா இருக்கும், என்னடா நம்ம இப்படி ஒரு நல்ல மனைவிக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு இருப்பாரு. உடனே நீங்க ஜூஸை குடிங்க, நான் போய் வெளியே போய் உங்களுக்கான டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க எதுக்கும் பயப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா அதே ஹாஸ்பிட்டலுக்கு மீராவும் அவங்க கேபியோட அம்மா சுஜாதாவும் வந்திருப்பாங்க. மீரா வந்து ரொம்ப சாப்பிடாம 2-3 நாளா சாப்பிடாம கேபி இறந்ததே நினைச்சு அழுது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், அதுக்காக வந்திருப்பாங்க. உடனே டாக்டர் இவர் கேபிக்கு பார்த்தா அதே டாக்டர் தான் இவங்களுக்கு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு மேடம், என்ன மேடம் 2 நாளா நீங்க சாப்பிடலையா, எதுவுமே குடிக்கலையா, தண்ணியெல்லாம் குடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே இல்ல சார், உடனே அவங்க கேபி அம்மா சொல்லுவாங்க, ரீசெண்டா தான் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க, அதை நினைச்சா வருந்துகிட்டே இருக்கா, அதனால சாப்பிடவே இல்லை, இப்படியே போனீங்கன்னா உங்க உடல்நிலை ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாரு. பரவாயில்ல, நான் சீக்கிரம் செத்து போற மாதிரி ஏதாவது மாத்திரை இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே டாக்டர் சொல்லுங்க, நீங்க கடவுளை நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாரு.
உடனே அதுக்கடுத்து கடவுளுக்கு தான் உரிமை இருக்கு, யாருக்கு எப்போ உயிரை கொடுக்கணும் உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளாம் அந்த முடிவை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இந்த டாக்டருக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருமா, இவங்க கேபி தான் மீராவோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேபி உயிரோட இருக்கிறத வந்து வெளியே சொல்லிடுவாங்களா? இப்போ மாத்திரை வாங்குறதுக்காண்டி சாரதாவும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் யாரு பாப்பா? சாரதா ஃபர்ஸ்ட் பாப்பாங்களா இல்ல கேபியை வந்து அந்த சுஜாதாவும் மீராவும் பாப்பாங்களா? இந்த உண்மைலாம் தெரிய வர போதா அப்படிங்கிறத நான் கண்டிப்பா நான் பார்ட் 2 வீடியோல அப்லோட் பண்றேன். அதை நம்ம 5:30 அப்லோட் பண்றோம். ஸோ அந்த வீடியோ மறக்காம பாருங்க. அண்ட் தேங்க்யூ மக்களே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சீரியல் குட்டீர்வை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை கண்டிப்பா நீங்க உங்க தாட்ஸை கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ மக்களே. நன்றி.